பா ஏந்திரா ஏந்திரா தின்றா மாமா நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்கக்கூடாதுங்க. உங்களால் ஒரு பவுன் நகை போட முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க மாமா. இதோ இந்த கெடாய் கொடுங்க. இந்த கெடாயி 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் போகுங்க. இதை அப்படியே சந்தைக்கு பிடிச்சிட்டு போய் விற்று பணத்தை வாங்கிக்கிறேன். அட மீதி நீங்கள் மெதுவாக கொடுங்க மாமா. ஏய் என்ன பேசுற? வெடிச்சது புத்தி மாறி போச்சா? அட நீ சும்மா இருப்புல. மாமா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாங்க, இந்த கெடாயை மட்டும் கொடுத்தா போதுங்க. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த கெடாயை ஓட்டிகிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு காசை வாங்கிக்கிறனுங்க. மிச்சத்தை அப்புறம் பொறுமையாக கொடுங்க. என்ன மாப்பிள்ள இது? சாமி கடாயை போய் சந்தையில் விற்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பேசுறது தப்பு மாப்பிள்ள. நம்புங்க, நேர காலம் வந்தா எல்லாம் தானா நடக்கும். என் ஒண்டிமுனி பார்த்துப்பா மாப்பிள்ள அதெல்லாம். அட என்ன மாமா கூறு கடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா சொன்ன கேளுங்க மாப்பிள்ள. அடங்கோ லோகமணி இடத்தல்ல வேற அப்ப வேற கை வைக்கிறேன். கட்ட பொண்டாட்டி வச்சு சோறு போட துப்பு இங்க வந்து எங்க அப்பனை உதைக்கிறேடா நீ. சாமிக்கு நேர்ந்து விட்ட கடாயை வித்துதா எங்க அக்கா கூட பொழைக்கணும்னா அப்படிப்பட்ட பொழைப்பே தேவையில்லைடா. குடியாரன் இங்கிருந்து போறியா இல்லையாடா? ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறீங்களா?